ஐடி மெடிக்கோஸ்ல ஒரு புரோட்டீன் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டொமக்லயும் பேங்க்ரியாஸ்லயும் இன்டெஸ்டைன்ல இருந்தும் வந்த இந்த என்சைம்ஸ்லாம் புரோட்டீனை அமினோ ஆசிடா உடைச்சுதான் அப்சர்வ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். ஆனா இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஒரு பிறந்த குழந்தை இருக்கு, அந்த இன்ஃபேண்ட்டுக்கு மதர் பிரெஸ்ட் ஃபீட் பண்றாங்க. அந்த பிரெஸ்ட் ஃபீட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இம்யூனோகுளோபுலின்ஸ் ஏ இருக்கு, விச் இஸ் அ புரோட்டீன். கரெக்டுங்களா? இந்த புரோட்டீன் ஆன IgA இன் இன்ஃபேன்ஸ்ல இட் இஸ் நாட் டீக்ரேட் ஆகி அமினோ ஆசிடா அப்சர்வ் ஆகாம ஆஸ் சச் இன்டாக்ட் புரோட்டீனாவே இட் வில் பி அப்சர்வ்ட் இன் த elementary canal of infant, which provides the immunity to the infant. ஓகேங்களா? சோ இன்டாக்ட் புரோட்டீனா இன்ஃபேண்ட்ல மட்டும் அதுவும் இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய பிரஸ்ட் ஃபீட்ல இருக்க இம்யூனோகுளோபுலின்ஸ் தான் இந்த மாதிரி இன்டாக்ட் புரோட்டீனா நம்ம பாடியில அப்சர்வ் ஆகுது. அப்போ அடல்ட் ஃபார் திஸ் ரீசன் வி டேக் அடல்ட்ல சப்போஸ் இந்த மாதிரி அமினோ ஆசிடா டிஸ்ட்ராய் ஆகாம சில ஒரு ஸ்மால் பாலிபெப்டைட் செயினோ ஆர் லார்ஜ் பாலிபெப்டைட் செயின் என்டர்ஸ் இன்டு த இன்டெஸ்டைன் அண்ட் என்டர்ட் இன்டு த பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புரோட்டீனை பாடி வில் கன்சிடர் திஸ் ஆஸ் ஆன்டிஜெனா கன்சிடர் பண்ணி அதுக்கு அகேன்ஸ்டா ஹியூமன் பாடி வில் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் அண்ட் டெஸ்ட்ராய் தட் திங். அதனால எப்பயுமே அடல்ட்ல பிளட் சர்க்குலேஷன்ல இன்டாக்டா புரோட்டீன்ஸ் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் டெஸ்ட்ராய்டு பை ஆர் இம்யூன் சிஸ்டம். இந்த மாதிரி அடல்ட்ல இன்டாக்ட் புரோட்டீன் அப்சர்வ் ஆகி இம்யூன் ரியாக்ஷன் வரதுக்கு பேர் தான் நம்ம ஃபுட் புரோட்டீன் அலர்ஜி அப்படின்னு சொல்றோம். புரோட்டீன் அலர்ஜி டு ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ திஸ் இஸ் அண்ட் ஸ்மால் டாக் அபவுட் இன்டாக்ட் புரோட்டீன். சோ இத பத்தி வைவால கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து வேற என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட அவுட் சைட் த பாடியில இருந்து வர புரோட்டீன் அமினோ ஆசிடா மாறுறதுக்கு எலிமெண்டரி கேனால்ல இந்த என்சைம்ஸ் ஹெல்ப் பண்ணுது, அது அப்சர்வ் ஆகுது. ஆனா ஹியூமன் பாடி விச் இஸ் average human body 70 kg ல 10 to 12 kg roughly is made up of protein. அந்த பாடி பார்ட்ஸ்ல ஒரு ஆர்கன்லயும் இருக்க புரோட்டீன் is degraded and it is resynthesized. கரெக்டுங்களா? நம்ம பாடியில டெய்லி ஒரு செட் ஆஃப் புரோட்டீன் வில் பி டெஸ்ட்ராய் ஆயிட்டே இருக்கும் அண்ட் புதுசா புரோட்டீன் சிந்தசிஸ் ஆயிட்டே இருக்கும். அப்போ இன்ட்ரா செல்லுலாரா புரோட்டீன் எப்படி டெஸ்ட்ராய் ஆகுது அப்படிங்கறது தான் இப்ப பார்க்க போறோம். சோ அது ரெண்டு இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டினா அதை பிரிச்சு பார்க்கிறோம். ஒன்னு லைசோசோம் குள்ள நடக்கிற ரியாக்ஷன் அண்ட் இன்னொன்னு யூபிக்விட்டின் பத்தி பார்க்க போறோம். இந்த யூபிக்விட்டின் மூலமா நடக்கிறது தான் யூபிக்விட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த புரோட்டீன் இருக்கு பாத்தீங்களா, இந்த புரோட்டீனை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா கான்ஸ்டன்டா டிகிரேட் ஆயிட்டே இருக்கும். இந்த கான்ஸ்டன்டா டிகிரேட் ஆகிற இந்த புரோட்டீன் ஒரு அமினோ ஆசிடா ரிமூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போ பாடி சென்ஸ் பண்ணுது there is a pest sequence அப்படின்னு சொல்லிட்டு. பெஸ்ட் அப்படின்னா என்னன்னா there is a presence of proline, glutamate, serine and threonine. இந்த மாதிரி 4 அமினோ ஆசிட் தொடர்ச்சியா அந்த பாலிபெப்டைட் செயின்ல இருந்துச்சுன்னா இந்த பெஸ்ட் சீக்வன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட அந்த பாலிபெப்டைட் இஸ் குவிக்லி டெஸ்ட்ராய்ட். எப்படி குவிக்லி டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் இஸ் அட்டாச்ட் டு த லைசோசோம். அப்போ அந்த லைசோசோம்குள்ள அட்டாச் ஆகும்போது அந்த லைசோசோம்குள்ள there is an existence of some enzyme called captepsin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்கு. அந்த கேத்தப்சின்ல மொத்தம் 18 வெரைட்டிஸ் இருக்கு. ஃப்ரம் கேத்தப்சின் A டு கேத்தப்சின் T அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம தனித்தனியா புரோட்டியேஸ் என்சைம்ஸ், எல்லா புரோட்டியேஸ் என்சைம்ஸும் இந்த லைசோசோம்குள்ள இருக்கும். இது எல்லாம் அந்த புரோட்டீனை தூளா டெஸ்ட்ராய் பண்ணி ஒளிச்சு கட்டிடும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே ஃபார் இன்ட்ராசெல்லுலார் டெஸ்ட்ரக்ஷன். அடுத்து யூபிக்விட்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா be presence of 2 extra protein which is called ubiquitin. அதாவது ubiquitination reactionக்கு there should be presence of ubiquitin and proteasome அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 புரோட்டீன் தேவைப்படுது. இப்போ அந்த புரோட்டீன் இன்ட்ராசெல்லுலாரா டெஸ்ட்ராய் ஆகணும் அப்படின்னா இந்த ubiquitination reactionக்குள்ள வருதுன்னா ubiquitination reaction is absolutely not related to lysosome. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த யூபிக்விட்டின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா
புரோட்டீனை இந்த எந்த புரோட்டீன் டெஸ்ட்ராய் ஆகணுமோ அந்த புரோட்டீன் இந்த யூபிக்விட்டின் கூட சேரும். அப்போ அதுக்கு 3 என்சைம்ஸ் ஹெல்ப் பண்ணும். அந்த 3 என்சைம்ஸுக்கு E1, E2, E3 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. E1 என்ன பண்ணும் அப்படின்னா இந்த யூபிக்விட்டின் என்சைமை ஆக்டிவேட் பண்ணும். E2 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீனை இந்த யூபிக்விட்டினோட லைகேட் பண்ணும். E3 என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரேஸ் ஒர்க் பண்ணும். இந்த 3 ஒர்க் பண்றதுக்கு தான் E1, E2, E3. அதாவது எந்த புரோட்டீன் டெஸ்ட்ராய் ஆகணுமோ அது கூட E1, E2, E3 இருந்துச்சுன்னா அது யூபிக்விட்டின் கூட சேர்ந்துடும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து புரோட்டீன் E1, E2, E3 அண்ட் யூபிக்விட்டின் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணுது. இந்த காம்ப்ளெக்ஸ்ல E3 கன்ஜெனிட்டலா ஆப்சென்டா இருந்துச்சுன்னா தட் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஏஞ்சல்மேன் சிண்ட்ரோம். அதுக்கப்புறம் அண்ட் இன்னொரு டிசீஸ் பாத்தீங்கன்னா வான் ஹிப்பல் லிண்டா டிசீஸ் VHL ஃபார்ம் பண்ணும். இந்த E3 எப்போ கன்ஜெனிட்டலா ஆப்சென்டா இருக்கும். இப்போ நம்மள யூபிக்விட்டினேஷனுக்குள்ள வரலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் புரோட்டியோசோம் கூட சேரும். புரோட்டியோசோம் இஸ் நத்திங் பட் a cylindrical shaped protein which is filled with proteolytic enzymes-னால ஃபில் பண்ணி வச்சிருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் enters into this cylinder and வெளியே வரும்போது யூபிக்விட்டின் திருப்பி ரீசிந்தசிஸ் ஆயிடும் அண்ட் புரோட்டீன் எல்லாம் தூள் தூளா டெஸ்ட்ராய் ஆயிடும். This is how the ubiquitination occurs. So ubiquitination process-ஐயும் lysosomal destruction பத்தியும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயத்தை பத்தி சொல்லணும். புரோட்டீன் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. புரோட்டீன் டர்ன் ஓவர் அப்படின்னா கண்டினியூஸ் டீக்ரடேஷன் அண்ட் ரீசிந்தசிஸ் ஆஃப் த புரோட்டீன். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் டீக்ரேட் ஆகுதோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் இஸ் ரீசிந்தசைஸ்ட். அதாவது புரோட்டீன் அமினோ ஆசிடா மெட்டபலைஸ் ஆகும், திருப்பியும் அது புரோட்டீனாவே சிந்தசிஸ் ஆகிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரஃபாக 400 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஒரு நாளைக்கு டீக்ரேட் ஆனிச்சுன்னா அதே நாளில் 400 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இஸ் ரீசிந்தசைஸ்ட். இதுதான் புரோட்டீன் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே அமினோ ஆசிட் பூல் அப்படின்னா எந்தெந்த வகையில் அமினோ ஆசிட் இஸ் யூட்டிலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது how the amino acid is created and how the amino acid is destroyed அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் நம்ம அமினோ ஆசிட் பூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது அமினோ ஆசிட் பூலுக்கு எப்படி அமினோ ஆசிட் வந்து சேருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க ப்ரோட்டீன் இன்ட்ராசெல்லுலார் டிகிரேடேஷன் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, யூபிக்விட்டினேஷன் ரியாக்ஷன் மூலியமாவோ இல்லை லைசோசோமல் டெஸ்ட்ரக்ஷன் மூலியமாவோ வரும். இல்லைனா நம்ம எடுத்துக்கிற டயட்ரி ப்ரோட்டீன்ஸ் மூலியமாக பாடிக்கு அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். இல்லைனா நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் எசென்ஷியல் அமினோ ஆசிட்லேருந்து சிந்தசிஸ் ஆகுது. தீஸ் ஆர் 3 ways how the amino acids are get into the pool. இந்த அமினோ ஆசிட் பூல்ல இருந்து எப்படி அமினோ ஆசிட் டெஸ்ட்ராய் ஆகுது, எப்படி யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸுக்கு எய்தர் எடுத்துக்கும், இல்லை அப்படின்னா யூரியா சிந்தசிஸ் அந்த அமினோ ஆசிட் டெஸ்ட்ராய் ஆகிடும். அந்த அமினோ ஆசிடோட அமினோ குரூப்பு டெஸ்ட்ராய் ஆகிடும். மீதி இருக்க அந்த கார்பன் ஸ்கெலிட்டன் வில் எய்தர் கோஸ் டு குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இல்லை ஃபேட் மெட்டபாலிசம்க்கு போகும். இது செகண்ட் வே டு யூட்டிலைஸ் த அமினோ ஆசிட். அண்ட் தேர்ட் வே எப்படி இந்த அமினோ ஆசிட் யூஸ் ஆகும்னா புரோட்டீன் தவிர there is an existence of other nitrogenous compound. ஸோ அமினோ ஆசிடில் இருக்க நைட்ரஜன் வேறு சில நான் புரோட்டீனஸ் நைட்ரஜனஸ் சப்ஸ்டன்ஸை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி தான் அமினோ ஆசிட் இஸ் synthesized into the amino acid pool and utilized from the amino acid pool. This is called as amino acid pool. So at the end of this session we have dealt detailedly about the lysosomal destruction, ubiquitination, amino acid or protein turnover, amino acid pool and intact proteins யாருக்கு அப்சர்வ் ஆகும் பாடியில் யாருக்கு அப்சர்வ் ஆகாது, இது எல்லாத்தையும் பற்றியும் டீல் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.